ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 2 நம்ம சண்டே ஸ்டார்ட் பண்ணோம். மண்டே வந்து ஹாலிடே, மெயின்டெனன்ஸ் டே. ஸோ இன்றைக்கி செகண்ட் டே வந்துருக்கோம், டியூஸ்டே. ஸோ வந்ததுமே பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ வெல்கம் பண்ணாங்க மாஸ்டர் வந்து. ஸோ பையனும் கீழே இறங்கியதுமே அவங்களும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கோச்சிங்கு. ஸோ மெயின் ரீசன் நான் வீடியோ போடுறதுனால நான் யாரெல்லாம் கோச்சிங் எடுக்க முடியாது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ வீட்டுக்கிட்ட நியர்பை ஸ்விமிங் பூலில் போட்டிங்கனாக்கா ஸோ சொல்லித்தரத்துக்கு உங்கள் பசங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். அதுக்கோசரமே தான் இந்த வீடியோ போட்டுக்கிறேன். ஸோ அவங்க எல்லாம் என்னால் சொல்லித்தராங்களோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போடுறேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் அட்லீஸ்ட்டு. ஸோ கிளாஸ் அனுப்ப முடியாதவங்களுக்கு அட்லீஸ்ட் நீங்கள் நியர்பை இருக்கிற ஸ்விமிங் பூலுக்கு நீங்கள் போனீங்கன்னாக்கா நீங்கள் இனிமேல் ட்ரை பண்ணலாம். ஸோ இது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ உள்ளே போய் பையனுக்கு என்ன சொன்னாங்கனாக்கா மாஸ்டர் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய மூக்கை வந்து பிடிச்சிக்கணும். ஸோ ப்ளோ பண்ணி உள்ளே வந்து ஒரு 10 டைம்ஸ் போயிட்டு வான்னு சொன்னாங்க. ஸோ இது டே 2ல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்க பிடிச்சிக்கின்னு ஒரு வாக் கொண்டு போயிட்டு வந்தாங்க. ஸோ அப் அண்ட் டவுனு. ஸோ பையனும் அதே மாதிரி அவங்க ஸ்லோவாக போனால். ஸோ டே 2லேயே பார்த்திங்கன்னா எல்லாம் தெரிஞ்சிச்சு நான் அதோடைய எஃபெக்ட் அவங்க ட்ரைனிங் பண்ணுறது. பையனும் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கான். ஸோ கூட்டின்னு போயிட்டு ஸோ அவங்க சொல்கிறாங்க மாஸ்டர் எப்படி பண்ணணுன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க பண்ணியிருக்கான். ஸோ உங்களுக்கும் பார்க்குறப்ப தெரிய வரும். ஸோ வாட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குங்க. ஸோ ஈஸியாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ பையனும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ மாஸ்டர் பார்த்திங்கன்னா 1 by 1 சொல்லி தராங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே பண்ணியிருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இது ஃபீஸ் இந்த இடத்துல ஃபீஸுன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி தான். நம்ம வந்து அரௌண்ட் 48 கிளாஸ் எடுத்துருக்கோம் ட்ரைனிங். 48 கிளாஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்ட் 13,000 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. 12,998 rupees சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இப்போ சம்மர் கிளாஸ் வந்து எஸ்பெஷலி 3,000 4,000 கூட இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ சம்மர் கிளாஸில் சேர்த்து விடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பையனை வந்து நெக்ஸ்ட்டு கண்டினியூஸாக அந்த மாதிரி பண்ண சொன்னாங்க. 10 டைம்ஸ் ப்ளோ பண்ணுன்ட்டு. ஸோ அவனும் பண்ணினே இருந்தான். அவனால் ஃபஸ்ட்டு பண்ணதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. பட் அவனும் ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் நிதானமாக பண்ணின்னு இருந்தான். ஸோ மாஸ்டர் வந்து சென்டரில் வந்து அவனுக்கு ட்ரைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி பார்த்திங்கனாக்கா ஒரு மாஸ்டர் வந்து 6 ஸ்டூடெண்ட்க்கு வந்து ட்ரைன் தராங்க. ஸோ இது வந்து வெரி ஈஸியாக இருக்குது அவங்களுக்கும் அந்த பசங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு அவங்க வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு. ஸோ வேறு எங்கேயாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரே மாஸ்டர் வந்து 10-20 பேருக்கு வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க ஒரு பேட்சில். ஸோ ஒரே பேட்சில் ஒரே மாஸ்டர் தான் இருப்பாங்க. பட் இங்கே வந்து பர்டிகுலராக வந்து 6 மெம்பர்ஸ்க்கு வந்து ஒரு மாஸ்டர் இருந்தது. அந்த சைடு பார்த்தீங்கன்னா அது வேறு இன்னொரு மாஸ்டர் ட்ரெயின் பண்ணிக்கிறாங்க. இங்கே வந்து இவங்க வந்து இந்த பேட்சில் வந்து ட்ரெயின் பண்ணிக்கிறாங்க. நம்மளுக்கு பேட்ச் ஸ்டார்ட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா 9 o'clock ஸ்டார்ட் ஆகும். 9 to 9:40 40 minutes ட்ரைனிங் தராங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கிறான்ட்டு. ஸோ கிளாஸஸ் ஸோ வந்து சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. ட்ரைனிங் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க மாஸ்டரும் வந்து. ஸோ இவங்களும் நல்லா பண்ணுறாங்க. ஸோ 1 by 1 அவங்க சொல்லித்தராங்க. இப்போ பார்க்குறப்ப தெரியுது அவங்க ப்ளோ பண்ணியிருக்கிறாங்க. ப்ளோ பண்ணிட்டு உள்ளே போயிட்டு வரலான்ட்டு. சார் உங்களுக்கோசமே தான் நான் ஸ்லோ எடுத்துக்கிறேன். ஸோ ப்ளோ பண்ணி உள்ளே பூச்சி எடுத்துக்கின்னு உள்ளே மூட்டில் வந்து உள்ளே போயிட்டு வரணும். ஸோ அப்படி தான் சொன்னாங்க 10 டைம்ஸ் பண்ணிட்டு. ஸோ அவனும் உள்ளே போயிட்டு வந்திருந்தான். இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஓகே போ அவனும் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிட்டான். அவனும் பண்ணியிருந்தான். ஸோ நல்லா இருந்துச்சு கிளாஸஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு டே 1 வந்து இன்றைக்கி வந்து நம்ம நிறைய கற்றுக்கலாம். ஸோ நிறைய சொல்லியிருந்தாங்க. ஸோ டே 1 வந்து அரௌண்ட் 30 minutes தான் ட்ரைனிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 10 minutes ஃப்ரீயாக விட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டே 2ல் வந்து ஆல்மோஸ்ட் 45 minutes ஆல்மோஸ்ட் 40 minutes வந்து ஆல்மோஸ்ட் வந்து 35-40 minutes வந்து கவர் அப் பண்ணாங்க ட்ரைனிங். நல்லாவே சொல்லியிருந்தாங்க. பையனும் நல்லா சூப்பராக பண்ணாங்க. ஸோ கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ யாரெல்லாம் பார்த்துருக்கீங்களோ பிடிச்சிருந்தாக்கோ ஒரு லைக் அட்லீஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக் டு பேக் வீடியோ வரும். ஸோ எனக்கு ஒரு வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் ஸ்டார்டிங்கில் பண்ணுறப்போ. ஆனால் போக ஈஸியாக இருந்துச்சு. ஓகே. இது எஸ்பெஷலி இது பார்த்தீங்கன்னாக்கா வாக் பண்ணிக்கினே வந்து சுற்றியில் கொஞ்சம் வரணும்னு சொன்னாங்க. ஸோ கொஞ்சம்னா வாய் ப்ளஸ் மூக்கு ரெண்டும் வந்து உள்ளே போயிட்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படியே அவங்க வந்து ஒரே இடத்துல ட்ரைன் பண்ணாங்க. இப்போ வாக் பண்ணிக்கினே அவனை வந்து இது சொன்னாங்க. வாக் பண்ணிங்கன்னா உள்ளே போயிட்டு வான்னு சொன்னாங்க. ஸோ அவனும் அதை கேட்டுன்னு அதே மாதிரி பண்ணிக்கிறான். ஸோ அவங்க புதுசாக இருக்குன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு. பட் போக நல்லா பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க இண்டிவிஜுவலாக விட்டாங்க. டே 2லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ வாக் பண்ண விட்டாங்க. பிடிச்சின்னு ஸ்ட்ரைட்டாக வச்சுன்னு வாக் பண்ணலான்னு சொன்னாங்க. ஸோ அவனும் வாக் பண்ணான். ஸோ பின்னாடி நம்மளும் பார்த்துட்டே இருந்தோம். ஸோ உங்களுக்கே
பார்க்குறப்ப தெரியும் டே டூலேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ தைரியமாக பண்ணிருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க பசங்க, பட் கோச்சர் வந்து நல்லா சொல்லி தந்துருக்காங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்குமே தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வீடியோ போட்டுருக்கேன் இமீடியட்டாகவே. ஸோ இது வந்து டே 2 வீடியோ. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 48 டேஸ்க்கு வந்து 48 டேஸ் வரும். பிட்வீன் நம்ம எதாவது லீவோ இல்லைனாக்கா வந்து லீவ் இருந்துச்சு சண்டே எவ்ரி மண்டே வந்து லீவ் இருக்கும். அது விட்டு நம்ம ஏதாவது அட்டன் பண்ணலாம்னாக்கா அந்த நாள் மட்டும் வீடியோ வராது. மீதி நாளில் நம்ம எப்போலாம் போகிறோமோ அப்போலாம் ஆகிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து அது விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக வாக் பண்ண சொல்லுவோம். ஸோ கையை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும், நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும், லாங் ஸ்டெப் வச்சு நடக்க சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு ட்ரைனிங் பண்ணுவாங்க. ஸோ கையெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், கை வீட்டுக்கு லாங் ஸ்டெப் வச்சு ஸோ ஃப்ரெண்ட் ட்ரைனிங் வந்து நிறைய சொல்லி தந்தாங்க. இன்னைக்கு டே 2ல் ஃபுல் டயர்ட் ஆகிட்டான். ஆனாலும் என்ஜாய் பண்ண வாட்டர்னால. ஸோ வாட்டர் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் நல்லா இருந்துச்சு, ரொம்ப கோல்டாகவும் இல்லை எதுவும் இல்லை. இது அது எஸ்பெஷலி பெங்களூருக்கு இருக்கிற டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு எதுவும் இல்லை, நல்லா லூப்பம் வாட்டராக தான் இருந்துச்சு நல்லா. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ இனிஷியலாக அப்படி தான் இருக்கும், போக கற்றுக்குவாங்க நிறைய. ஸோ மாஸ்டர் கோச் பண்ணினே இருக்கிறாங்க, ப்ளே பண்ணாதான்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா டே 2லேயே வந்து போயிட்டு வரான். ஸோ மாஸ்டர் கூடயே இருக்கிறாங்க. இது வந்து வெரி ஈஸியாக இருக்குது. 6 மெம்பருக்கு வந்து ஒரு மாஸ்டர் சொல்கிறதுனால அவங்க இமீடியட்டாக பார்த்துட்டே இருக்கிறாங்க வந்து சொல்லிக்கிறாங்க. இது வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ஸ் வந்து பின்னாடி திரும்பிங்கன்னு நம்ம ஸ்விம்மிங் பண்ணுறோம் இல்லையா, பின்னாடி வாக் பண்ணிக்கின்னு ஸோ வாட்டரில் முன்னாடி தள்ளலாம்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்டெப் சொல்லி தந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மாஸ்டர் சொல்லி தந்துக்கிறாங்க. ஸோ பின்னாடியே வாக் பண்ணிக்கின்னு கையில் வந்து வாட்டர் முன்னாடி வந்து புஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து சொல்லி தந்தாங்க. ஸோ அவனும் பண்ணியிருக்கிறான். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மாஸ்டர் பின்னாடியே இருக்கிறாங்க, பின்னாடியே சொல்லி தந்தாங்க. ஸோ இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அவனுக்கு பின்னாடியே போகிறதுக்கு, பட் ஓகே பண்ணலாம். ஸோ யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதுக்கோசரம் தான் வீடியோ நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து உங்களுக்கு போட்டுருக்கிற லைவாக. நான் இந்த எடிட்டும் பண்ணல, எதுவும் பண்ணல. ஸோ இருக்கிற வீடியோ என்ன எடுத்தாலும் வீடியோவை அப்படியே போட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும், எல்லோரும் மாதிரி நம்ம எடிட் பண்ண வேண்டாமே அப்படியே போட்டுருக்கிறேன். ஸோ வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லுன்னு நினைக்கிறேன்.